அம்மா மலராய் சின்ன சின்ன மலர் எடுத்து உன் பாதத்திலே நான் பூஜை செய்வேன். அந்த மலராக மாறக்கூடாதா என் அம்மாவே உன் பாதத்திலே சேரக்கூடாதா? அந்த மலராக மாறக்கூடாதா என் அம்மாவே உன் பாதத்திலே சேரக்கூடாதா? சாந்தி பொட்டு வச்சு எங்கம்மா சந்தன பொட்டு வச்சா, சாந்தி பொட்டு வச்சு எங்கம்மா சந்தன பொட்டு வச்சா, அம்மா மஞ்சள் முகத்தாலே அம்மா மலையனூரானே, அம்மா மஞ்சள் முகத்தாலே அம்மா மலையனூரானே. உனக்கர மண்டலத்தி உன்னோட வசதி வச்சேன், உரையெல்லாம் சுத்தி வந்தியும் முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே, முத்து மாறி அம்மாவே. ஒரு கல்லோ ஒரு கற்சிலையோ இந்த கலியுகத்தில் வந்து தெய்வமானா. ஒரு கல்லோ ஒரு கச்சிலையோ இந்த கலியுகத்தின் அம்மானி தெய்வமான. அம்மா பொண்ணோ ஒரு கற்சிலையோ இந்த பூலோகத்தில் வந்து தெய்வமானா. அந்த கல்லாவே மாறக்கூடாதா என் அம்மாவே உன் கருவறையில் சேரக்கூடாதா? அந்த கல்லாவே மாறக்கூடாதா என் அம்மாவே உன் கருவறையில் சேரக்கூடாதா? உனக்கரு மண்டலத்தி உன்னோட வசதி வச்சேன், உரையெல்லாம் சுத்தி வந்து உன் முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே, முத்து மாறி அம்மாவே. அந்த நிலவில்லாதே வானம் போலே வாழ்கிறோம் நாங்கள் அம்மா. அந்த நிலவில்லாதே வானம் போலே வாழ்கிறோம் நாங்கள் அம்மா. வெள்ளி நிலவாக வருவாயம்மா என் அம்மாவே நின் அருளை தருவாயம்மா. வெள்ளி நிலவாக வருவாயம்மா என் அம்மாவே நின் அருளை தருவாயம்மா. உனக்கரு மண்டலத்தி உன்னோட வசதி வச்சேன், உரையெல்லாம் சுத்தி வந்து உன் முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே முத்து மாறி அம்மாவே, அம்மாவே முத்து மாறி அம்மாவே. கோவிந்தா எங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை எல்லா ஆலயங்களும் சுற்றி பார்த்திருந்தோம். ஆனால் கடைசியாக இந்த அம்மனாலை வந்திருக்கிறோம். உன் மனதிலே இருக்கிற சந்தேகம் என்னவென்று கேள்வி சொல்லி ஐயா, எத்தனை ஆலயங்களை சென்றிருக்கிறோம் ஐயா, ஆனால் இது போன்ற ஆலயத்தை நாங்கள் இதுவரை பார்த்ததே கிடையாது ஐயா. காரணம் ஐயா, எத்தனை ஆலயங்கள் சென்றாலும் அங்கெல்லாம் ஒழுங்காக சிலை இருக்கும் ஐயா. ஆனால் இந்த ஆலயத்தில் வெறும் சிறு மட்டும்தான் இருக்கு ஐயா. அதற்கான காரணம் என்ன ஐயா? உலகத்தில் எத்தனையோ ஆலயங்கள் சக்தி 1, சமயம் 16, அவதாரங்கள் 1008, சிறப்பான அவதாரங்கள் 108. அந்த 108 அவதாரத்திலே மாபெரும் மாரியம்மன் திருவிழா அவதாரம் ரேணுகாம்பாள் சரித்திரம். வேணுகம்பால் சரித்திரம். ஆமா, இது சரித்திர புகழாக விளங்கக்கூடியது, புராண ரீதியாக உள்ளது. காரணம் என்னவென்றால் இவர் பிறந்தது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. அம்மன் பிறந்தது வெள்ளிக்கிழமை. அம்மன் ருதுவானது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. இவர் சிரமானது அறுபட்டது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. இவர் திருமணமானது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றால் பெண்களுக்குரிய நாள், அம்மனுக்குரிய நாள், அம்மனுடைய விளங்குபவள் பெண்களுக்குரிய நாள். ஏன் எதற்காக அம்மன் வெள்ளிக்கிழமை பிறந்தார்? வெள்ளிக்கிழமை எப்படி ருதுவானால் இவர் எதற்காக திருமணம் வெள்ளிக்கிழமை முடிந்தது? இவர் சிரமானதை அறுபட்டு உடலானது பூமியிலே புதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரணம் என்னவென்று கேட்கிறார். ஐயா, நீங்கள் அனைத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று சொல்கிறீர்கள். எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை ஐயா. தெளிவாக சொல்லுங்கள் ஐயா. என்று என்னடா இன்று வெள்ளிக்கிழமை. என்று சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை.
உண்மைதான் ஐயா. அம்மனுக்குரிய நாள் இந்த மண்ணிலே நாம் காண்பித்திருக்கிறோம். ரேணுகாம்பாள் பிறந்த நாள், திருமணம் செய்த நாள், வயதுக்கு வந்த நாள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தது. வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் அம்மனுடைய தரிசன காட்சி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உண்மைதான் ஐயா. இவருடைய ரேணுகாம்பாள் சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் போராது, ஒரு நாள் போறாரு, ஒரு யுகங்கள் வேண்டுமானால் சொல்லலாம். அப்படி ஐயா. அதில் சரித்திரத்திலே சிற்றறிவிக்கேற்றவாறு பெரியோர்கள் உரைத்த பிரகாரம் நம்முடைய ரேணுகாம்பாள் சரித்திர புகழை நான் சொல்கிறேன். ஒரு நேரத்தில் ரைவதபுரி நாட்டை ஆண்டு வந்த மாமன்னன் ரைவத மன்னனுக்கும் ரைவத பூசனுக்கும் திருமணம் நடந்து இல்லற வாழ்க்கை ஒன்றுபட்டு இருக்கும் பொழுது